இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு மிராக்கிள் இன் செல் நம்பர் 7. இது ஒரு கொரியன் ஃபிலிம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு, இவ ஒரு லாயர். கோர்ட்ல ஒரு வழக்கை பத்தி வாதாடிக்கிட்டு இருக்கா. இந்த வழக்கு என்னன்னா, இவளோட அப்பாவை ஒரு குற்றவாளி ஒரு சின்ன பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொன்னுட்டாரு அப்படின்னு அவன் மேல அபாண்டமா பொய்ப்பழி சுமத்தியிருக்காங்க. அதுல இருந்து அவருக்கு விடுவிப்பு கொடுக்கணும், அவரை நிரபராதின்னு இந்த கோர்ட் அறிவிக்கணும் அப்படின்னு வாதாடிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த சீன்ல கோர்ட்ல இருந்து வெளியில வர்றா. வெளியில வரும்போது இந்த கோர்ட்டோட சவறு மேல ஒரு பலூன் சுத்தி கிடக்கு. இந்த பலூனை பார்க்கும்போது இவளுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இது ஒரு குறியீடு. இந்த பலூன் ஏன் இங்க இருக்கு அப்படிங்கறது நம்ம அடுத்த சீன்ல பார்க்கலாம். கட் பண்ணா படம் 1997ஆம் வருஷம் போகுது. அந்த வக்கீல் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு ஈ சுங். அவரோட அப்பாவோட பேரு யங் கு. இவங்க ஒரு கடைக்கு வெளியில நின்று என்ன பொருள் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைக்கு ஒரு பேக் வாங்கலாம் ஸ்கூல் போக போகிறதுனால அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பேக் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருது. என் சம்பளம் வந்தனி பேகை வாங்கிடலாமா அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் அங்கே வந்த ஒரு போலீஸ் கமிஷனர் அவன் பொண்ணுக்காக இந்த பேகை வாங்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவன், கொஞ்சம் விவரம் இல்லாதனால டக்குன்னு போய் இந்த பேக் எனக்கு தர்றீங்களா அப்படின்ட்டு போய் கேட்டுடுறான். கோவப்பட்டு அவங்க இவனை அடிச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பரவாயில்ல விடுமா, சம்பளம் வரட்டும், அதே மாதிரி இன்னொரு பேக் வாங்கி தரேன் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். பொண்ணு கொஞ்சம் பக்குவமான பொண்ணு. பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ முடியுமோ அப்போ வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறா. கிட்டத்தட்ட தெய்வ திருமகளில் வர்ற விக்ரம் மாதிரியே தான் இந்த படத்தில் வர்ற இந்த அப்பா கேரக்டரும் கூட. கட் பண்ணால் அடுத்த நாள் இவனுக்கு சம்பள நாள். வேலையும் இந்த மாதத்தோட முடியுது, சம்பளமும் வரப்போகுது. பேக் நாம் கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்ட்டு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். சம்பளமும் கைக்கு வந்துருச்சு. சம்பளத்தை கையில் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அதே பக்கமாக அங்கே அந்த கமிஷனரோட பொண்ணு வர்றா. அங்கிள், இந்த பேக் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு கடை தெரியும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்கிறான். கடைக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அந்த பொண்ணு எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அவன் மேலே ஒரு செங்கல் விழுந்து விபத்தாக அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். நம்ம அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி, சிபிஆர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சிபிஆர் கொடுக்குறாங்க. அந்த படத்தில் எல்லாம் மூச்சு விடாமல் யாராவது இருந்தாங்கன்னா சிபிஆர் கொடுப்பாங்கல்ல, அதனால சிபிஆர் கொடுக்குறான். ஆனால் அங்கே வந்த வேற ஒரு லேடி என்ன நினச்சிக்கிறா, இவன் இந்த குழந்தைய கொண்டுட்டு தப்பாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு போலீஸில் போய் இதை ரிப்போர்ட் பண்ணிடுறான். போலீஸ் இவனை கைது பண்ணிடுறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு போலீஸுக்கு புரியல, போலீஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறது இவனுக்கும் புரியல. என் பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அப்போ போலீஸ் எல்லாம் இவனை உட்கார வச்சிடுறாங்க, போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. இவன் ஒரு மன வளர்ச்சி குன்றியவன் அப்படிங்கிறதுனால இவன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க யாராலையுமே தெளிவாக புரிஞ்சுக்கவே முடியலை. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போய், நீ அங்கே என்ன பண்ண, அந்த குழந்தைய எப்படி காமிச்ச, எப்படி கொன்ன அப்படின்ட்டு போலீஸ் எல்லாம் இவனை போய் செஞ்சு காமிக்க சொல்கிறாங்க. நீ இதை பண்ணி காமிச்சாதான் உன் குழந்தைய நீ பார்க்க முடியும் அப்படின்ட்டு இவனை மிரட்டி பொய்யா ஒரு ஆதாரத்தை உருவாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம பொண்ணு யங் சூங்க்கு சரி அப்பா எங்கேன்னு தெரியல, நம்ம வெளியே போய் தேடி பார்க்கலான்ட்டு வெளியே போகும்போது போலீஸ் எல்லாம் உங்கள் அப்பாவை கைது பண்ணி சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்ப்பா. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியாமல் பதறிப்போன இந்த குழந்தை அப்பா அப்பான்ட்டு பின்னாடியே ஓடுவா. கொரியன்லேயும் அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுவாங்களாம். போலீஸ் எல்லாம் இந்த குழந்தைய தடுத்து நீ அங்கே போகக்கூடாது, அவங்க ஒரு குற்றவாளி அப்படின்ட்டு இந்த பொண்ணை தனியாக தடுத்து வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு அனாத ஆசிரமத்துலேயும் சேர்க்கப்படுறான். அடுத்து இந்த இவனை வந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிறையில் இருக்கிற வார்டன்லாம் இவனை அடிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைய போய் நீ கொன்றிருக்கிய அப்படின்ட்டு வார்டன் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இவனை ஒரு செல்லில் போட்டு தள்ளிடுறாங்க. செல்லில் இருந்த மற்ற கைதிகளும் இவனை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணி, ஒரு சின்ன குழந்தைய கொன்றிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு ரொம்பவே அடித்து இவனை தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. இவ்வளவு நடந்தும் இவன் மனசுல இவன் குழந்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அடுத்து பிரிசன்ல என்னென்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பிரிசன்ல கைதிகளுக்கு ஃபுட்பால் தயாரிக்கிற வேலையை பிரிசன் நிர்வாகம் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு கேங் லீடர் இருக்கான், இவன் பேர் யங் ஹூ. இவன் தான் நம்ம ஹீரோவோட ரூம்மேட்டும் கூட. பிரிசனில் ஸ்மக்லிங் வேலையெல்லாம் இவன் நிறையா பண்ணுவான். ஸ்மக்லிங் பண்ணுறதுனாலேயே இவனுக்கு இந்த பிரிசனில் நிறைய செல்வாக்கு இருக்குது. பிரிசனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கூட இவனுக்கு ரொம்பவே பழக்கம். இதே சிறையில் ஒரு ரைவல் கேங்கும் இருக்குது. நம்ம வடசனை படம் மாதிரி அந்த ரைவல் கேங் இந்த யங் ஹூவை கொல்லணும்னு திட்டம் போடுது. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் கொலை திட்டம் அரங்கேறும் போது குறுக்க பூந்து யங் ஹூவை இவன் காப்பாற்றிடுறான்.
யங் ஹூக்கு இதனால இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீ எதுக்காக சிறைக்கு வந்த, உண்மையிலேயே நீ தான் அந்த குற்றத்தை பண்ணியா அப்படின்ட்டு அவங்க கூட பேச்சு கொடுத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எந்த கொலையும் பண்ணலை, இது எல்லாமே ஒரு விபத்து, என் பொண்ணு வேற தனியாக இருப்பான், என் பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதே டைம் கிறிஸ்மஸ் வருது. அனாதை ஆசிரமத்திலிருந்து குழந்தைங்களை எல்லாம் சிறைக்கு கூட்டிகிட்டு வந்து சிறை கைதிகளுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷோ நடக்குது. அதில் நம்ம பொண்ணு இருக்கா. சிறை கைதிகள்லாம் எஸ்பெஷலி அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க இவன் பொண்ணை இவன் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டியில் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து செல்லில் கொண்டு வந்து அடைச்சிட்றாங்க. குழந்தைய பார்த்தோன்னே நம்ம யங்குக்கு சந்தோஷம் தாங்கலை. கட்டி பிடிச்சி அழுகிறான், சிரிக்கிறான். என்ன நடந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் குழந்தைகிட்ட சொல்கிறான். 2 பேரும் கதறி அழுகிறாங்க. அந்த சிறையில் இருந்த மற்ற கைதிகள்லாம் இந்த பொண்ணுக்கு அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, டைம் முடிஞ்சு மறுபடியும் குழந்தைய கொண்டு போய் விட்டுடலாம், அந்த அனாதாசிரம கூப்போடையே திரும்ப போயிடும் அப்படின்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. மற்ற குழந்தைகள்லாம் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணை மறந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே கைதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த குழந்தைய எப்படி நம்ம செல்லில் வச்சுக்க முடியும், வார்டன் பார்த்தா நம்ம என்ன சொல்கிறது வார்டன் கிட்ட அப்படின்ட்டு பயந்துடுறாங்க. அதுலேருந்து ஒரு கைதி, நான் இப்போவே போய் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் குழந்தைய பார்த்தோன்னே அவனுக்கும் மனசு வரலை. உடனே அவனும் சொல்லாமல் தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டான். இந்த குழந்தையும் இந்த செல்லில் இருக்கிற 6-7 பேரும் நாளுக்கு நாள் ரொம்ப அந்யுன்யமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொடூரமான தப்பை பண்ணிட்டு சிறைக்கு வந்து ரொம்ப நாள் தனியாகவே இருந்ததுனால ஒரு சின்ன குழந்தை ஆடி பாடுறது, சின்ன குழந்தை இவங்களோட பேசுகிறதெல்லாம் இவனுங்களுக்கு ரொம்பவே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. இவங்களுக்கு இந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த குழந்தைக்கு இவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்குறாங்க. இந்த குழந்தை விளையாடும் போது கைத்தட்டி இந்த குழந்தைக்கு உற்சாகம் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஒரு ஆனந்த காட்சியாக அந்த சிறை இருக்குது. சிறையோட வார்டன் போன வாரம் நம்ம சிறைக்கு வந்த அந்த சர்ச் காயர் குரூப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்த எல்லா குழந்தைகள்லையும் ஒரு குழந்தை மிஸ் ஆகுதே, ஒரு குழந்தை சிறையிலேருந்து வெளியில் போனதுக்கான எந்த அறிகுறி இல்லையே அப்படின்ட்டு சிறை புறா தேடும்போது நம்ம யங் சுங் இருக்கிறத வார்டன் கண்டுபிடிச்சிடுறான். வார்டன் கண்டுபிடிச்சிட்டு உடனே நம்ம ஹீரோவை எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை ஒரு தனி செல்ல அடைச்சி வச்சிடறான். இதே நேரத்தில் பிரிசனோட இன்னொரு இடத்துல ஒரு கலவரம் உருவாகுது. விருமாண்டி படத்தில் வர்ற மாதிரி ஏதோ ஒரு கைதி இறந்து போயிடுறான். மற்ற கைதிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. சிறையிலேயே நெருப்பெல்லாம் வச்சு மிகப்பெரிய கலவரம் ஆகிடுது. உடனே மற்ற கைதிகளுக்கெல்லாம் இது பாதிப்படையக்கூடாது அப்படின்ட்டு வார்டன் அந்த மற்ற கைதிகளை எல்லாம் கிரவுண்டுக்கு போக சொல்லிட்டு ஒரு லாக்கர் ரூமில் இருக்கிற அந்த குற்றவாளியையும் கலவரத்தை தூண்டின கைதிகளையும் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வார்டன் போகிறான். அப்போது லாக்கர் ரூம்குள்ளே மாட்டிக்கிறான். அவனால் வெளியில் வர முடியல. அப்போது நம்ம ஹீரோ வார்டன் மாட்டிக்கிட்டாரே, அவரை போய் நம்ம காப்பாற்றுவோன்ட்டு அவனை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். வார்டன் அடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் அவனுக்கு சொல்கிறாங்க, அந்த கைதி தான் உங்களை அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ரூம்லேருந்து உங்களை காப்பாற்றினா, அவனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு இவன் மனசில் அவன் மேலே ஒரு இறக்கம் வருது. அடுத்து நம்ம பொண்ணை மறுபடியும் அனாதாசிரமத்திலே சேர்த்துடுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலில் மிஸ்ஸு கேட்குறாங்க, நீ ஏம்மா கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னோடனே ஸ்கூலில் அந்த பொண்ணு சொல்கிறா, என் அப்பாவை பார்க்க போயிருந்தேன், நீங்களும் கூட வாங்க மிஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணை டீச்சரை ஜெயிலுக்கு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஜெயிலில் விசிட்டர்ஸ் டைமில் பொண்ணும் அப்பாவும் பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே அந்யுன்யமாக இருந்துக்கிறாங்க. ரொம்பவே அவங்களோட பாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க. டீச்சருக்கு நம்ம ஹீரோ நன்றி சொல்கிறான், தேங்க்யூ அப்படின்ட்டு. விசிட்டர்ஸ் டைமும் முடிஞ்சிருது. அந்த கைதியையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குழந்தை கதறி அழுகிறது எல்லாரும் பார்த்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. நம்ம வார்டனும் இதை ஒரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கும் மனசில் ஒரு சங்கடம், என்னடா இவன் இவ்வளோ கொடூரமான கொலை பண்ணவன் ஆனால் இவ்வளோ சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறானே, எதுவும் சரியில்லையே அப்படின்ட்டு அவனோட ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, இந்த வார்டனுக்கும் ஒரு பையன் இருந்திருக்கான். இந்த பையனை இதே சிறையில் இருந்த ஒரு கைதி கொண்டுட்டான். குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ வலி தரும் அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம பொண்ணு அப்பாவை பிரிஞ்சதுனால சாப்பிடாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறா. ப்ரிசன் வார்டன் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு பேசுகிறான். அந்த பொண்ணு சொல்கிறான், எங்கள் அப்பா கூடயே என்னை கொண்டு போய் விட்டுட்டுருங்க, என்னையே அரெஸ்ட் பண்ணி அதே செல்லில் போட்டுருங்க அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு மனசு தாங்கலை. சரி, இவன் ஒரு ஏற்பாடு பண்ணுறான். டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு வரலாம், உங்கள் அப்பாவை டெய்லியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதே சமயம் அவனோட ஹீரோவோட கேஸ் ஃபைலையும் படித்து பார்க்குறான்.
கேஸ் ஃபைலை படித்து பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. கேஸ் ஃபைலில் நிறைய விஷயங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கு. இவனை கட்டாயப்படுத்தி இவங்ககிட்ட இருந்து கட்டாயமாக வாக்குமூலம் வாங்கி இவனை குற்றவாளி அப்படின்ட்டு இவனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பிரிசன் வார்டன் அந்த சிட்டி கமிஷனர்கிட்டயே போகிறான். அந்த சிட்டி கமிஷனர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. சிட்டி கமிஷனர்கிட்டயே போய் அவனை நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கணும், இந்த கேஸ் ஃபைலில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறா. அந்த ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் தெரியாதோ அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. இந்த ப்ரிசனே ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி மாறிடுது. அடுத்த நாள் தன்னோட ஸ்கூலில் அவனோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து செல்ஃபோனை வாங்கிட்டு வந்து இந்த கைதிக்கிட்ட கொடுக்குறா. செல்ஃபோனில் அந்த கைதி தன்னோட மனைவிக்கு பேசுகிறான். தன்னோட மனைவி குழந்தைகிட்டெல்லாம் பேசி, என் குழந்தைகிட்ட நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, என்னை பார்க்கவும் வர்றதில்ல, அவங்க செல்ஃபோனில் அவங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அங்கே இருக்கிற மற்ற கைதிகளுக்கு எல்லாமே இது ஒரு கண்ணீர் வழிகிற நேரமாக மாறிடுது. நம்ம பொண்ணு யங்சுங்கையும் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. சரி, நம்ம யங்சுங்கும் ஜுங்ஹோவும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவங்க கண்டிப்பாக இப்படி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, என்னதான் நடந்திருக்கும், எதுக்கு இவனை குற்றவாளின்னு ஜோடித்து இவனை சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு பொய்யான ஒரு விபத்தை கொலை அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொலை நடந்த அன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்லையும் காமிக்கிறாங்க. அந்த குழந்தை தெரியாத்தனமாக கீழே விழுகுது. கீழே விழுகும்போது அங்கே பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு கயிறை பிடிச்சிடுது. அந்த கயிறை பிடிச்சது விளைவாக மேலே இருந்து ஏதோ ஒரு செங்கல் அந்த குழந்தையோட தலையில் விழுந்து இறந்துடுது. இதுதான் நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கோர்ட்டில் இதை சொல்லணும், ட்ரையலும் வரப்போகுது. ட்ரையல் வரும்போது இதை நீ கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்ட அப்படின்னா ஜட்ஜஸ் உன்னை நிரபராதின்னு அறிவிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது அப்படின்ட்டு இவனுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. மற்ற கைதிகளுக்கெல்லாம் கோர்ட்டில் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதுனால இவனுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து கோர்ட்டில் போய் நீ இப்படி பேசு, என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் கோர்ட்டில் எல்லார் முன்னாடி எடுத்து சொன்னோம் அப்படின்னா நீ நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க முடியும்னு அங்கே இருக்கிற எல்லா கைதிகளுமே இவனுக்கு ரொம்பவே உதவி செய்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விக்ரமன் படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீலே வருது. கோர்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு கேள்விக்கும் எப்படி பதில் சொல்லணும், என்னென்ன கேள்வியெல்லாம் குறுக்கு கேள்வியாக கேட்பாங்க அப்படின்ட்டு இவனுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கோர்ட்டில் இருக்கிற சிறையில் இருக்கிற கைதிகள்லாம் கோர்ட் ரூமுக்கு வந்து நாங்கள் இந்த கேஸ் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதே நேரத்தில் இவனுக்கு சார்பாக ஆஜராக போகிற வக்கீல் இவனை வந்து பார்க்குறாரு. நீ தான் அந்த குற்றத்தை செஞ்சுட்ட அப்படின்ட்டு நீ கோர்ட்டில் ஒத்துக்கணும். அப்படி நீ ஒத்துக்காமல் நீ நிரபராதின்னு நிரூபிக்க நினச்ச அப்படின்னா அந்த கமிஷனர் உன் பொண்ணை கொன்னுடுவான் அப்படின்ட்டு அந்த வக்கீல் மிரட்டுறான். இதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரே வேதனை. அதே நேரத்தில் இந்த பிரிசன் வார்டன் அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் அந்த கேஸ் ஃபைலில் இருக்கிற தப்பையும் அந்த லாயர்கிட்ட எடுத்து சொல்லுவான். ஆனால் அந்த லாயர் எதையும் கண்டுக்காமல் போயிடுவான். ட்ரையல் டேவும் வந்துருச்சு. கோர்ட்டுக்கு வெளியில் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கமிஷனர் வர்றான். வந்து இவனை கண்ணா பின்னா நடிக்கிறான். மரியாதையாக நீ தான் அந்த குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்க, நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் உன் பொண்ணை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே மிரட்டுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. சரி, வேறு வழி இல்லை, நம்ம பொண்ணோட உயிரை நாம் காப்பாற்றியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடி ஒத்துக்கிறான். இந்த பிரிசன் வார்டனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறான், இவனை யாரோ மிரட்டி தான் இப்படி பேச வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அந்த கமிஷனர் தான் இருக்கும்னு. ஆனால் ஜட்ஜ் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதில் இன்னுமே வேதனை என்னன்னா, இவனுக்கு டிசம்பர் 23, அதாவது இவன் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கே இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இவனை சிறையில் மறுபடியும் அடைச்சிட்டு தண்டனை நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிறையில் இருந்த மற்ற கைதிகள்லாம் இவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும், ஒரு நிரபராதி இவ்வளோ ஒரு அப்பாவை சாகக்கூடாது அப்படின்ட்டு சிறையில் இருக்கிற மற்ற எல்லா கைதிகளுமே ஒரு ரகசியம் திட்ட போடுறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு இவங்க இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணல. பிரிசனோட வார்டன், பிரிசனில் இருக்கிற மற்ற ரைவல் கேங்ஸ், அப்புறம் அந்த பொண்ணோட டீச்சர், இவங்க எல்லாத்துட்டையுமே கலந்து ஆலோசித்து இவனை எப்படியாவது நம்ம தப்பிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சிறையில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. அனாதாசிரம குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சிறையில் கைதிகளுக்காக இன்னொரு நிகழ்ச்சியையும் நடத்துகிறாங்க. அப்போது நம்ம பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து கை கொடுத்து நம்ம ப்ரிசனில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஷோ மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.
சரி இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு பிரிசன்ல இருந்த மற்ற கைதிகள்லாம் ஒரு பெரிய பலூன் எடுத்துட்டு வந்து இந்த பலூன்ல அப்பா பொண்ணு 2 பேரையும் ஏற்றி விட்டு பிரிசன்ல இருந்து இவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வழி ஏற்பாடு பண்றாங்க. இவ்வளவு நாள் உட்கார்ந்து யோசிச்சு இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிளான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ப்ரிசனில் இருந்த மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இதை வந்து தடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சிறை கைதிகள்லாம் அதுக்கு அனுமதிக்கலை. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினச்ச நேரத்தில் அந்த பலூனோட கயிறு சிறையோட தடுப்பு சுவர் கம்பியில் மாட்டி சிக்கி நின்றுக்குச்சு. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் குழந்த மாதிரி. குழந்தைக்கு ஒன்றும் புரியலை. நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரியாமல் சூரிய அஸ்தமனத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிக்யூஷன் டே, அதாவது தண்டனை கொடுக்க வேண்டிய நாளும் வந்துடுச்சு. அந்த நாள் தான் நம்ம பொண்ணோட பிறந்த நாளும் கூட, டிசம்பர் 23. கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொண்ணோட பிறந்த நாளை. சிறையில் இருக்கிற மற்ற கைதிகள்லாம் அந்த குழந்தைக்கு நிறைய பொருட்கள்லாம், கேக்கு அது இதுன்னு கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அவள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பேக்கும் கிஃப்டாகவே வருது. இதை பார்த்த உடனே நம்ம பொண்ணு ரொம்ப சோகமாகி அவங்க அப்பாவுக்கிட்ட ரொம்பவே அன்பாக, எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப அந்யூன்யமாக பேசுகிறான். நேரமும் வந்துருச்சு. இவனை தூக்கு தண்டனையில் தூக்கு மேடையில் ஏற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வார்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம அப்பாவை வேறு ஏதோ ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே வெகுளித்தனமாக அப்பாவியாக இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கா. டைம் வந்துருச்சு. இந்த பொண்ணு அந்த பேகை மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா கூட போகிறா. இவங்க அப்பாவை எக்ஸிக்யூஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பொண்ணையும் அப்பாவையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. எக்ஸிக்யூஷன் ரூமுக்கு போகும்போது மற்ற கைதிகள்லாம் ரொம்பவே வேதனையானதை அவங்க முகத்திலேயே பார்க்க முடியும். பொண்ணுக்கு என்னதான் ஒன்றுமே புரியல அப்படின்னாலுமே அவங்க அப்பாவுக்கு தெரியும் இனிமேல் நம்ம பொண்ணை பார்க்க மாட்டோம்னு. சிறையில் மற்ற செல்லில் இருந்த கைதிகளுமே இதை பார்த்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. தன்னோட பொண்ணுக்கு கடைசியாக ஒரு தடவை கட்டி பிடிச்சி தன்னோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு வேதனையில் அந்த அப்பா எக்ஸிக்யூஷன் ரூம் தூக்கு மேடைக்கு போகிறான். மறுபடியும் பொண்ணுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுகிறான். ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தண்டனையும் கன்ஃபார்ம் ஆனதுனால இனி யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம கதாநாயகனுக்கு தூக்கு தண்டனையும் இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவேற்ற போடுறாங்க. வார்டனால் எதுவுமே பண்ண முடியல. கையறு நிலையில் நின்று ரொம்பவே வேதனைப்பட்டு கதறி அழுகிறான். நம்ம கதாநாயகனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. பல வருஷங்கள் கழித்து கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவன் பொண்ணு ஜட்ஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறான். அந்த சிறையில் இருந்த மற்ற கைதிகளும் அந்த சிறையில் இருந்த வார்டனும் என்ன நடந்தது, இந்த கமிஷனர் ஏன் இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவன் மேலே சுமத்தி அவனை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிடுறாங்க. இவங்க சமர்ப்பித்த ஆதாரங்கள்லாம் உண்மையாக இருந்ததுனால ஜட்ஜி ஏற்றுக்கிட்டு அவனை நிரபராதின்னு அறிவிச்சிடுறாரு. அவனை குற்றவாளின்னு அறிவித்தது செல்லாது. என்னதான் அவன் இறந்திருந்தாலும் அவன் மேலே இருக்கிற ஒரு களங்கம் இப்போ போயிடுச்சு. அவன் குற்றவாளி இல்லை, அவன் எந்த பொண்ணையும் எந்த துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கலை, கொலை பண்ணலை அப்படிங்கிற களங்கம் அவன் மேலே போயிடுச்சு. அப்பா ஒரு நிரபராதின்னு நிரூபித்த சந்தோஷத்தில் பொண்ணு அழுகிறா. அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது அவன் அப்பாவும் பொண்ணும் அந்த ஜெயிலிருந்து அவங்க தப்பிக்கும்போது அந்த பலூனில் அவங்க சிக்கி மாட்டிக்கிட்டதை அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறா. அதோட நம்ம படத்தோட கடைசி சீன் முடியுது. ரொம்ப ஒரு டச்சிங்கான கிளைமேக்ஸ் சீன்.